கைய விடுறா. ஏய் மோட்டு, இங்க பாரு, ஒரு டைனோசர் பிறந்திருக்கு, அதுவும் பறக்கிற சக்தி உள்ள டைனோசர். நமக்கு தோன்ற விஷயம் தப்பா இல்லை அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டா தைரியமா அந்த கில்ட் கான்சியஸை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் தானாக மாறும். உங்களுக்கு எல்லாரும் தானாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. தமிழ் எனக்கு அந்தளவுக்கு ஆக்சுவலி ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. என் மதர் டங் தெலுங்கு தான். தமிழ் இப்போ சாதாரணமாக வாழைப்பழம் அது கூட ஒழுங்காக சொல்ல வராது எனக்கு. யார் அடிச்சு கொண்டது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, எனக்கு இது வரல, எனக்கு இது தெரில அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றத ஒரு மனசில் வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெஜெண்டான ஒரு குருனால தான் சார் இந்த மாதிரி ஒரு சிலபஸையே ஃபஸ்ட்டு அமைக்க முடியும். ஏன் கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஆனால் உன்கிட்ட என்ன இருக்குது சொல்லு, உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. ஆன்லைனோ ஆஃப்லைனோ இவ்வளோ தூரம் டேலண்டடாக கொண்டு வர முடியுன்றதே எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு சார். கண்ணகி கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்திகள் துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ இந்த பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டவர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி, போதும். யாகாவராயினும் நாக்காக்க மன்னா, நாக்காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாதென்பது உனக்கு தெரியும் அல்லவா? உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகிற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம் அடையாளம் 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக்கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தாள். நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலை தன்னை ஒட்டி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிய என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் நரம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோட மண்ணாக கவிழ்ந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை.
மூவேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? தேவையில்லை, அழு. என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே, அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல, கள்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். அழியட்டும், ஒளியட்டும், எல்லாம் அழியட்டும். அழியட்டும், ஒளியட்டும், தீ பரவட்டும். சூப்பர். இப்படி ஒரு தமிழ் இந்த உச்சரிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு எல்லாமே உச்சரிப்போட. ஏன்னா இது வந்து தமிழ் பேசினாதான் இந்த சீன் எடுபடும் இல்லையா? ஆமாங்க சார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. தமிழ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஆக்சுவலி ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. என் மதர் டங் தெலுங்கு தான். தமிழ் வந்து இப்போ சாதாரணமாக வாழைப்பழம் அது கூட ஒழுங்காக சொல்ல வராது எனக்கு. நீங்கள் கொடுத்த அந்த ட்ரைனிங்கை வந்து சிறப்பு லகரம் எப்படி சொல்லணும், அப்புறம் மற்ற 2 லகரங்கள்லாம் எப்படி உச்சரிக்கணும், அது அந்தந்த இடத்துல வர்றப்போ எமோஷனோட எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சார் கொடுத்த ட்ரைனிங்கில் தான் எல்லாமே வரும். எனக்கு தெலுங்குனால அந்தளவுக்கு சாதாரணமாக பேசுகிறது அந்த லாலாம் ஒழுங்காக வராது. சார் கொடுத்த அந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு 3 days நீங்கள் தமிழோடைய லகரம் அப்புறம் ரகரம் அதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அப்புறம் சா பா அதெல்லாம் சேர்ந்து வர்றப்ப எப்படி பண்ணணும், தனி வார்த்தையாக வர்றப்ப எப்படி எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சார் சொல்லி கொடுத்த ட்ரைனிங்கில் தான் எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தமிழ் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சார். ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக தமிழ் பேசுகிறீங்க. தேங்க்யூ சார். அப்போ இந்த அளவுக்கு தமிழ் வந்து நல்ல ஒரு தெளிவு இருக்குது உங்களுக்கு. அந்த அளவுக்கு தெலுங்குலேயும் தெளிவு இருக்குல்ல? இப்போது நம்ம இந்த படத்துலலாம் வர்ற அளவுக்கு தெலுங்கு அந்த அளவுக்கு தெரியாது சார். ஒரு தமிழ் மிக்ஸ்ட் தெலுங்குவா தெரியும். டப்பிங் கூட்டம் வந்து பண்ணீங்கல்ல? எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் பேச தெரியும் சார். அந்த ஸ்லாங் அந்த வாங்கி பண்ணிடுவீங்க, லிப்ஸிங்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் சார். ஏன்னா எது கேட்டேன்னா தெலுங்கு வாய்ப்புகள் வரும்போது உங்களை கூப்பிட கேட்டேன். ஓகே ஓகே சார். அதுக்கு இப்போ ஹிந்தி வாய்ப்பு வந்துச்சுல இப்போ? ஆமாங்க சார். அதே மாதிரி தெலுங்கு வாய்ப்பும் வரும். ஓகே. தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் எல்லா மொழியும் இங்கே ரேரு. தமிழுக்கு நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மற்ற மொழி ரேராக இருக்கிறதுனால அப்படியே தவிப்பாங்க. அப்படியே என்னால் சம்டைம்ஸ் அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே சார். எனக்கு இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க தெலுங்கு நீங்கள். சரி, கிளாஸ் ஆன்லைன் கிளாஸை பற்றி சொல்லுங்கள். எப்படி நம்புனீங்க நீங்கள் சென்னை தான் இல்லையா? ஆமாம் சார், சென்னை. எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ்னால் சந்தேகப்படுறாங்க. ஆன்லைன் கிளாஸில் எப்படி பாசிபிலிட்டிஸ் எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நடிக்க வைக்க முடியுமா, இந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க சில பேர். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய சீனியர்ஸ் போட்ட அந்த யூடியூப் வீடியோலேயே நீங்கள் போட்டிருந்தீங்க சார், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதிலிருந்தே ஆன்லைனோ ஆஃப்லைனோ இவ்வளோ தூரம் டேலண்டடாக கொண்டு வர முடியுன்றதே வந்து எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் உமனாக ஒரு மதராக வந்து எனக்கு ஆன்லைன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன் சார். ஆஃப்லைனோட போயிட்டு வர நேரமும் கம்மியாகும். அட் த சேம் டைம் எனக்கு ஏற்றாப்புல என் ஷெடியூலை என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியும். பசங்க வர்றது, மற்ற வேலைகள் போக, கிளாஸுக்கு ரெடி ஆகிற ஸ்கிரிப்ட்ஸுக்கு, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டயத்தெல்லாம் பொறுத்தும் கூட ஆன்லைனில் வந்து எனக்கு ரொம்ப ப்ரிஃபரபுளாக நான் நினச்சேன் சார் ஆஃப்லைன் விட. அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குற அந்த டெக்னிக் சார், இப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுனா அது எப்படி இருக்கணும் தமிழில், அப்புறம் இப்போ கோவமாக பேசுகிறது, இப்போ கத்தி பேசுகிறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க சார். அந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப்லைனாக ஆன்லைனாக இருந்தாலுமே வந்து சார் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங்கில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சார். ஆன்லைனில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓரளவு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக நீங்கள் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது இருந்துச்சா உங்களுக்கு? கண்டிப்பாக இல்லை சார். ஆக்சுவலி அந்த 3 days நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பயம் போகிறதுக்கு ரீட் பண்ண சொல்வீங்க, தமிழ் எந்த அளவுக்கு தெரியும்னு கற்றுக்கிறதுக்கு. அப்போது எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது சார். நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸ் உண்டாக்குறீங்க அந்த ஃபஸ்ட்டு 3 days வந்து மற்றவங்களோட அப்படியே சோஷியலைஸ் ஆகிறதுக்கு அந்த ஒரு கேப் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் போக போக அப்படியே கிளாஸ்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல் ஆகிறோம் சார். அதுதான் உண்மை. போக போக நீங்கள் எங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு. அதனால தான் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த 1.5 hour போகிறதே தெரியாத அளவுக்கு கிளாஸ் போகுது சார்.
Where are the witnesses? Witnesses किधर है? Witnesses नए सब. What do you mean? யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தமிழ் தெரியும்ல, தமிழ்ல விசாரிக்கலாம்ல. பட்ட பகல்ல அடிச்சு கொண்டு இருக்காங்க, சாட்சிகளே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நல்லா விசாரிச்சாச்சு சார், மிரட்டி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், எதுவுமே பார்க்கலன்னு சாதிக்கிறாங்க சார். ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டாங்க சார். இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தரும் பார்க்கலையாமா? யார் அடிச்சு கொண்டதுன்னு யாருக்கும் தெரியாதாமா? அவங்களா சொல்லலைன்னா சொல்ல வைக்கணும். டேய் இங்க வா, இன்ஸ்பெக்டர் அடிச்சு கொண்டது யாரு? யாரு? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. யார் அடிச்சு கொண்டது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. வீட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பார்க்கலையா? இங்க இருக்கிறவங்க யாராவது நான் பார்த்தேன் எனக்கு தெரியும்னு சொல்ற வரை இந்த பையன் இங்க அடி வாங்குவான். யார் அடிச்சு கொண்டது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. யார் அடிச்சு கொண்டது? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். யார் அடிச்சு கொண்டதுன்னு தெரியுமா? தெரியும். யாரு? எல்லாரும் முன்னாடியும் சொல்ல பயமா இருந்தா தனியா என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது பயம் இல்லைங்க, பெருமை. இந்த மாதிரி ஒரு மிருகத்தை அடிச்சு கொள்ள இங்க ஒரு ஆம்பளை இருக்கான்ற பெருமை. குழந்தைகளும் பொம்பளைகளும் இனிமே இங்க நிம்மதியா வாழலாம்ன்ற பெருமை. அப்பாவி ஏழுங்க, அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிறதுக்கு இங்க இன்னொரு தெய்வம் இருக்கான்ற பெருமை. நாங்க எதுக்குங்க அவரை காட்டி கொடுக்கணும்? நீங்க மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கா? எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். இந்தாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க எதுவும் பார்க்கல. வாடா. அடிக்கிறாங்களாம், அடிக்கிறாங்க. நீங்கள்லாம் உண்மையை மறைக்கலாம், ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, செத்தது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். டிபார்ட்மெண்ட் சும்மா விடாது. கிளாஸ்ல இது ஹைலைட்ஸ்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்வீங்க ஒரு பிழை கூட என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு. அதுதான் வந்து எங்களை அப்பப்போ கரெக்ட் பண்ண முடியுது. இது இப்படி சொல்லாத, இப்படி சொல்லு, இவ்வளோ எமோஷன் கொடு, இவ்வளோ கத்தி பேசு, இவ்வளோ கத்தாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து நான் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன் சார். உடனே திருத்திக்க முடியுது அந்த தவறுகளை. அடுத்தடுத்து எப்படி பேசணும், நீங்கள் அடுத்து சப்போஸ் தப்பான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிட்டோம், அதில் சேலஞ்சிங்காக ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அங்கேயே கரெக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறப்போ இந்த மாதிரி எடுக்காதீங்க, சேலஞ்சிங்காக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போக போக ஃப்யூச்சரில் வேறு எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களால் அதை கையாள முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன் சார். கிளாஸோட லாஜிக்ஸ் அதெல்லாம் எப்படி? நீங்கள் வந்து இது வந்து வெறும் டப்பிங் கிளாஸ் மட்டும் கிடையாது சார். லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார். ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் சொல்வீங்க கிளாஸை வந்து நான் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்க விடக்கூடாது அப்படின்ட்டு. அது போக நீங்கள் நிறைய தமிழை பற்றி சொல்கிறீங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க சார். இது எல்லாமே வந்து போதுமே சார். இதை தாண்டி என்ன தேவைப்படும் சார்? வாழ்க்கைக்கும் சரி, இந்த கெரியருக்கும் சரி, இதை விட என்ன வேணும் சார்? உங்களுக்கு டவுட் இல்லையா ஆன்லைனில் எப்படி நம்பி பண்ணுறீங்க? இல்லை சார், இல்லை. ஏன்னா நீங்கள் போடுற அந்த வீடியோஸ்லேயே ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலே தெரியுது சார். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட ட்ரைனிங்காக அது இருக்க முடியும் சார். அதுலேயே தெரிஞ்சு போகும் சார். இதில் வந்து டவுட் படுறதுக்கு எதுவுமே இல்லை சார். அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஒரு வீடியோ இருந்தால் பரவாயில்ல, எத்தனை வீடியோ அப்படி இருக்குது, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க, அதோட எத்தனை ஏஜ் வேரியேஷன் உள்ள ஆட்கள் எல்லாம் வர்றாங்க சார். இதெல்லாம் பார்த்தும் டவுட் வந்ததுன்னா அப்போ அதை பார்க்குறவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது சார். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு, உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட ஒரு முட்டை இருக்கு. முட்டை உடைஞ்சிருச்சு, இப்ப முட்டைக்குள்ள இருந்து ஒரு குஞ்சு வெளியே வரப்போகுது. சீக்கிரமா ஆம்லெட் போடலாம், முட்டை உடைஞ்சு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே போயிட போகுது. சீக்கிரமா ப்ளீஸ், சீக்கிரமா. ஏய் கைய விடுறா. ஏய் மோட்டு, இங்க பாரு, ஒரு டைனோசர் பிறந்திருக்கு. அதுவும் பறக்கிற சக்தி உள்ள டைனோசர். பச்சை கலர் சிங்குச்சா. அத்தை மேடி மெத்தையடி ஓடி விளையாடம்மா, ஒரு வரைய ஓடி விட்டு. என் செல்லம் குட்டி டைனோசரா, இத மரியாதையா வெளியே தூக்கி போடு. சொன்ன உடனேயே என் முகத்துல துப்பிடுச்சே, முகமெல்லாம் பாதி வெந்து போச்சே. இது வந்து
ஓவராலாக எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரியான ஒரு சிலபஸ் சார். அது வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு குருனால தான் இப்படி வந்து சிலபஸே ஃபஸ்ட்டு வடிவமைக்க முடியும் சார். என்னென்ன வரும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்படி வந்தால் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறிடாமல் எனக்கு இது வரல, எனக்கு இது தெரில அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றத ஒரு மனசில் வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெஜெண்டான ஒரு குருனால தான் சார் இந்த மாதிரி ஒரு சிலபஸையே ஃபஸ்ட்டு வந்து அமைக்க முடியும். அதுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த டைம் ஃப்ரேம் ஒன்னொன்றுக்கும் ஒரு 7 days கொடுத்து அந்த 7 daysலேயே நீங்கள் வந்து ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணி ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுத்து எங்கெங்கே எப்படி எப்படி பேசணும், கலோக்கியல்னால் எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல் பிளான்டு சிலபஸாக இது இருக்குது சார். அது வந்து ஒரு கண்டிப்பாக வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டீச்சர்னால தான் இதை இப்படி டிசைனே பண்ண முடியும் சார். பெருசு வீட்டில் யாரும் இல்லையா? யாண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் உக்காந்துருக்கேன்லோ, உன் கண்ணுக்கு தெரியலையோ? நான் கல்லு கூட எல்லாம் பேசுறதில்ல. அடியை சீமச்சிருக்கி சீரகம் பருப்பி எம்ட வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையவே கல்லுங்கிறியோ? உன்ற ஆத்தா ஆவுட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றீனா ஓட்டலடிய முழுங்கட மாதிரி லொடலோடன்னு உருட்டிக்கிட்டு நிற்கிற. வாரவங்க சத்த ஈர்க்கி கட்டிட்டு நில்லு. அது யாரு அந்த புதுச்சிருக்கி? அவ ஒன்றும் சிரிக்கி இல்லை என்ற தங்கச்சியாக்கோ டீச்சரு. என்னது இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்கள பார்த்து பேச வேண்டியதை பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே. மதப்புத்தான். யாபுல்ல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இருக்க தைரியத்துல தான் என் தங்கச்சிய படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு பேரு சொல்லி பள்ளிக்கூடத்துல வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளை நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைய கெடுக்கிறதுக்கு இந்த பிள்ளை வேறையா? இவ ஒன்றும் என்ன மாதிரி இல்லை, எங்க ஆத்தா மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரியே பேசிக்குவா. அத ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடோய். இவ தொல்லை தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியாரு போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சவகாசமே நமக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேரை வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போடுற இடத்துக்கு வா, அங்க பாத்துக்கலாம். எங்க வந்து பாக்குறது? என்னங்க ஒரு வயசு பொண்ணை எத்தனை இடத்துக்கு வச்சு பாப்பீங்க? ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறது இங்கே வச்சு நல்லா பார்த்து போடுங்க. வா அட வா புள்ள. வாய்ஸ் வேரியேஷன் பண்ணுறீங்களா, வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது வந்து ரொம்ப கஷ்டமா? அது சார் நான் சொல்ற எல்லாமே நீங்க கிளாஸ்ல கற்றுக் கொடுத்தது தான். ஒருத்தருக்கு வந்து 6 விதமான குரல்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க பிகினிங்லேயே சொல்லுவீங்க. அந்த 6 விதமான குரல் எடுத்ததும் கண்டிப்பா யாருக்கும் வராது. போக போக அந்த ப்ராக்டிஸ்ல அப்புறம் ஒரு கேரக்டரை நம்ம கேட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுல அந்த ஒரு கேரக்டரை உள்வாங்கி ஒரு கார்ட்டூன்னா எப்படி பேசணும், நம்ம அந்த 6 விதமான குரல்ல அதே மாதிரி நீங்க வந்து மிமிக்ரி பண்ணுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு அந்த 6 விதமான குரல்ல அந்த கேரக்டரை எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்தாப்புல நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க சார். ஓவரால் அந்த கோர்ஸை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி டப்பிங் கற்றுக்கணும் அப்படின்னு யாராவது வந்து நினப்பிருந்து, சப்போஸ் வந்து வேறு எதுவுமே வீட்டில் வந்து செட் ஆகலை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ஆசை இருக்குது ஆனால் என்னால் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியான மனநிலையில் உள்ள ஆட்கள் எல்லாருமே அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சாரோட கைடன்ஸே நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துரும். தப்பு பண்ணலை, நம்ம நல்லதுதான் பண்றோம், நல்ல விஷயம் பண்றோம், கடவுளுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதை கூட அலோவ் பண்ண மாட்டாங்கிறாங்களேன்னு வேதனையோட இருக்கிற 2 வகையான வாழ்க்கை வாழ்ற பெண்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டா என்ன சொல்றீங்க நீங்க? நானுமே ஆக்சுவலி அந்த கேட்டகிரியில் உள்ள ஆட்கள் தான் சார், நான் அப்படிதான் சொல்லணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளால் ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. காரணம் பசங்க, வீடு, ஹஸ்பண்டு, ஆஃபீஸு, அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஒன்று திணிக்கப்படும் அந்த உமன் மேலே. உனக்கு பிடிச்சது நீ ஏன் வந்து செய்கிறத தாண்டி இப்போ என்ன வேணுமோ, இப்போ என்ன நல்லதோ அதை மட்டும் பண்ணு அப்படின்ட்டு. பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என் அப்பா வந்து சொல்லுவார். ஆக்சுவலி நான் படித்தது பிஇ. நான் அப்போ வந்து கிளாசிக்கல் டான்ஸ் எடுத்து டிகிரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
அப்போ அந்த சுச்சுவேஷன்ல அப்பா என்ன சொன்னாருன்னா, இந்த இப்போ இருக்க நிலைமையில நீ பிஇ தான் படிக்கணும்னு அவர் என் மேல அந்த ஒரு டெசிஷனை திணிச்சாரு. ஆனா எனக்கு டான்ஸ் பண்ணணும், அது எனக்காக இருந்த ஒரு ஆசை தான் சார். அப்போ அவர் சொல்வாரு, இப்போ நீ இந்த ஏஜ்ல நீ வந்து டிகிரி படிக்கலாம், இப்போ நீ பிஇ இப்போ எடுத்து படிச்சுக்கோ, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீ வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ எந்த விஷயமா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ மனசு வச்சா அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லுவார். ஸோ நீங்கள் மனசு வைக்கிறீங்க, உங்களால் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தப்பே இல்லை. வேறு எந்த விஷயமும் ஆகாமல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யலாம் சார். அந்த லிமிட்டை தாண்டி போகாமல் ரெண்டையும் ஈக்குவலி பேலன்ஸ் பண்ண முடியிற ஒரு விமனாக இருந்தால் தைரியமாக அவங்க மனசு சொல்கிறத ஃபாலோ பண்ணலாம் சார். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை தாண்டி சின்ன வாழ்க்கை தான் பெண்களுக்கு. டக்குன்னு வயசாயிரும். ஆண்களை விட ஆண்கள் வயசானா கூட மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே வெளியில திரிவாங்க. பெண்களுக்கு டக்குன்னு வயசாகிற மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று இருக்கு சொசைட்டில. அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துணும்ல, தன்னை தானே ஏமாத்திக்க கூடாதுல்ல. அது வந்து இறைவனுக்கும் தனக்கும் செஞ்சுக்கிற துரோகம். அது அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல இருந்து பெண்கள் எப்படி வெளியில வர்றது? ஃபஸ்ட்டு எதை விஷயத்த பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் தப்பானதா இல்லை அப்படின்னா அதை தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நம்ம சப்போஸ் எல்லாமே அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய்யணும். அட் த சேம் டைம் மற்ற எந்த யூஸ்வலாக செய்கிற எந்த வேலைகளும் தடைப்படாமல் இருந்தால் அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து வெளியே வந்து அவங்க மனசு சொல்கிறத தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் சார். இருக்கிறது என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே எல்லாத்தையும் பர்சனலையும் பார்க்கணும், அவங்க பிடிச்சதையும் பார்க்கணும், சேம் டைம் ஃபேமிலி எல்லாத்தையும் பார்க்கணும் தான். நமக்கு தோன்ற விஷயம் தப்பாக இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டா தைரியமாக அந்த கில்ட் கான்ஷியஸை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் தானாக மாறும். உங்களுக்கு எல்லாரும் தானாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சார் ஆக்சுவலி ஃபஸ்ட் டே வந்தப்போ பயமாக இருந்தது, எப்படா பண்ண போகிறோன்னு. ஆனால் இந்த 3 months போனதே எனக்கு 3 months தெரியலை. அதுக்குள்ளே ஃபைனல் ரெக்கார்டிங் வர்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த டைம் வரப்பெல்லாம் தோணும், நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு நாள் நான் சப்போஸ் தெரியாமல் கிளாஸ் வர முடியலையோ, இல்லை நீங்கள் வேறு ஏதான ஒரு சுச்சுவேஷனால் கிளாஸ்க்கு வர முடியலனால அந்த நாள் கம்ப்ளீட்டே ஆகாத மாதிரி இருக்கும். என்னமோ மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு தோணும் தூங்குறப்ப. இனிமேல் அது டெய்லி தோண போகுதுன்னு நினைக்கிறேன் சார். பட் அதுக்கு பதில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா? ஆனா உங்க குரலை டெய்லி கேட்க முடியாதே சார். ஜமுனா வாங்க அப்படின்னு சொல்றவங்க அந்த கேட்க முடியாதே சார். அதை நானும் மிஸ் பண்ணுவேன் டெஃபினட்டா. எனிவே இனி வரும் நாட்கள், இனி வரும் வருடங்கள் வாழ்க்கையில் உங்கள் கனவுகள்லாம் வந்து சிறந்து இறைவன் உங்களுக்கு எல்லாரோடையும் நம்ம எல்லாருக்குமே செய்வார். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.